வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 2 அண்ட் 2ஏக்கான தமிழ் இலக்கணத்தோட பேசிக் டீட்டெயில்ஸ் தான். இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான். தமிழ் இலக்கணத்தோட அடிப்படைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்து வர சிலபஸ் வைஸ் டாப்பிக்கில் ஒவ்வொன்றா பார்க்கும்போது என்ன ஏதுன்னு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஜஸ்ட் பேசிக்ஸ் பார்த்துக்கலாம். இதுலேருந்து அடுத்தது வந்து சிலபஸ் வைஸ் டாபிக் பார்ப்போம். அதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4 நினச்சி யாரும் சஃபர் ஆகிட்டே இருக்க வேண்டாம். குரூப் 2 வந்து நல்லதாக நடக்கும். பாசிட்டிவாகவே யோசிப்போம். ஏன்னா நம்பிக்கை இல்லாமல் ஒரு தேர்வை நம்ம எதிர்கொள்ளக்கூடாது. அதுக்கு தன்னம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சஃபராக இருந்து நம்ம ரொம்ப முடியாமல் சோர்வுட்டு இருக்கும்போது நம்மளால் படிக்க முடியாது. அதனால் வந்து நம்மளோட எண்ணங்களை வந்து மாற்றுவோம். வேலை அதாவது டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இதவே நம்பிட்டு பல வருஷமாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். அந்த கஷ்டத்தோட கஷ்டமா இன்னும் ஒரு 2 மந்த்ஸ் மட்டும் வெயிட் பண்ணி இந்த குரூப் 2வையும் எழுதி முடிச்சுட்டு அடுத்தது உங்கள் முடிவை எடுத்துக்குங்க. ஏன்னா வந்து உங்களுக்கான வாய்ப்பு இருக்குது. வேறு பக்கம் வேலைக்கான வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் போகலாம். நமக்கு வாய்ப்பே இல்லை. இதுதான் நம்மளோட டிஎன்பிசி தான் நமக்கு வாய்ப்பு. இதன் மூலமாக தான் நம்ம வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? விடாமுயற்சியுடன் படிங்க. நெகட்டிவ்ஸ் வரும். எல்லாரும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் நம்பிட்டு மைண்டை போட்டு சஃபர் பண்ணிக்காதீங்க. எப்படியா இருந்தாலும் கட் ஆஃப் கம்மியாகும். கொஸ்டின் டஃப்பாக இருந்தால் கட் ஆஃப் லெவல் கம்மியாகும். அதனால் வந்து அந்த கட் ஆஃபில் யார் ஃபஸ்ட்டு இருக்காங்க, யார் டாப் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வேலை தர போகிறாங்க. இப்போ கொஸ்டின் கஷ்டமாக இருக்கிறதுனால வேலை யாருக்கும் இல்லைன்னு கவர்மெண்ட் சொல்ல போகிறதில்ல. கஷ்டமாக இருந்தாலும் அந்த பொசிஷனில் டாப்பில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வேலை கொடுக்க தான் போகிறாங்க. ஸோ வந்து கவர்மெண்ட் ஒன்ஸ் வந்து ரெக்குயர்மெண்ட் அறிவிச்சிருச்சு அப்படின்னாவே வேலை கொடுக்க தான் போகிறாங்க. அதனால் வந்து எல்லாரும் என்னென்னமோ சொல்லுவாங்க. அதெல்லாம் யோசிச்சுட்டு நெகட்டிவாகவே திங்க் பண்ணிட்டு இருக்காதீங்க. பாசிட்டிவ் மைண்டுக்கு வந்துடுங்க. அடுத்து நடக்க போகிற குரூப் 2ல் நம்ம பாஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற நல்ல மைண்டோடவே படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நாளைக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். மைண்டை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கங்க. பாசிட்டிவ் மோடுக்கு வந்துக்குங்க. ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் இலக்கணம் அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழ் இலக்கணத்தை வந்து 5 வகையாக வந்து வகைப்படுத்தியிருக்கோம். தமிழ் இலக்கணத்தவே வந்து 5 வகையாக வகைப்படுத்தியிருக்கோம். அதை என்னன்னு சொல்லணும்? 5 இலக்கணம் தான் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். எழுத்து, சொல், பொருள், அணி, யாப்பு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதாவது எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படின்னு 5 வகை. அப்படின்னாவே எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. தமிழ் இலக்கணத்தோட வகைகள் எத்தனைனா 5 அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? எழுத்து இலக்கணங்கள் அப்படிங்கிறது என்னன்னா, எழுத்து இலக்கணம்ங்கிறது வந்து தமிழ் எழுத்துக்களை பற்றிய எல்லாம் இருக்கிறதா என்ன அப்படின்னா எழுத்து இலக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18 இருக்குது. உயிர்மை எழுத்துக்கள் வந்து 216 இருக்குது. ஆயுத எழுத்து 1. மொத்தம் 247 எழுத்துக்களை கொண்டதான் தமிழ் எழுத்து. இங்கிலீஷுக்கு எத்தனை எழுத்துக்கள்னா எத்தனை? நம்ம படிக்கிற 26 எழுத்து தான் இங்கிலீஷுக்கு இருக்குது. இங்கிலீஷுக்கு வெறும் 26 எழுத்துக்கள் தான். ஆனால் தமிழுக்கு பார்த்தோம் அப்படின்னா 247 எழுத்துக்கள் இருக்குது. இதுலேயே வந்து தமிழோட நம்ம பேசுகிற மொழியோட பெருமை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒலி, அதாவது எழுத்துக்களோட ஒலியே 247 பயன்படுத்துகிறோம். ஆனால் ஓகே, தமிழ் எழுத்துக்களில் வந்து குறில் எழுத்துக்கள், நெடில் எழுத்துக்கள் அப்படின்னும் பிரிச்சிருக்கிறோம். எழுத்துக்களே குறில் எழுத்துக்கள், நெடில் எழுத்துக்கள்னு பிரிச்சிருக்கோம். குறில் எழுத்துக்கள் அப்படிங்கிறது எது அப்படின்னு பார்த்தோம்னா அ, இ, உ, ஏ, ஓ. உயிர் எழுத்துக்கள்ல குறில் எழுத்துக்கள்ங்கிறது அ, இ, உ, ஏ, ஓ அப்படின்னும். நெடில் எழுத்துக்குன்னா ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ இதெல்லாம் வந்து நெடில் எழுத்துக்கள்ல வரும். ஓகேவா? அதாவது தமிழ் எழுத்துக்கள் அப்படிங்கும்போது அதை 2 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. தமிழ் எழுத்துக்களை வந்து உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள்லாம் இருக்குது. அதையுமே வந்து தமிழ் எழுத்துக்களை 2 வகையாக பிரிக்கிறாங்க. எப்படி அப்படின்னா முதல் எழுத்து, சார்பெழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் எழுத்துன்னா அந்த சொற்கள் பிறக்கறக்கு அடிப்படையாக இருக்கிற எழுத்துக்களை முதல் எழுத்துக்கள் அப்படின்னும், முதல் எழுத்துக்களை சார்ந்து வர எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்ல போகிறோம். முதல் எழுத்துக்கள் வந்து எத்தனை வகை அப்படின்னு பார்த்தோம்னா 30 எழுத்துக்கள் தான் முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. 30 எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள். எது அப்படின்னு பார்த்தோம்னா உயிர் எழுத்துக்கள் 12ம் மெய் எழுத்துக்கள் 18 தான், 30 தான் முதல் எழுத்துக்கள். இந்த 2 எழுத்துக்களும் சேர்ந்து தான் மற்ற உயிர்மெய் எழுத்துக்களும் பிறக்கறக்கு காரணமாக இருக்கிறதுனால இவற்றை முதல் எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
உயிர் எழுத்துக்களையும் குறில் எழுத்து, நெடில் எழுத்து அப்படின்னு பிரிக்கிறோம். குறில்னா 5, நெடில்னா 7 எழுத்துக்கள் இருக்கு. 3 வகையா பிரிக்கிறோம். வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு சொல்றோம். வல்லின எழுத்துக்கள் 6, மெல்லின எழுத்துக்கள் 6, இடையின எழுத்துக்கள் 6. கசட தபட வல்லினம், ஞஞன நமன இடையினம், யரள வரள இடையினம். கசட தபட வல்லினம், ஞஞன நமன மெல்லினம், யரள வரள இடையினம் அப்படின்னு சொல்லி மெய்யெழுத்துக்களையும் 3 வகையா பிரிக்கிறோம். இது வந்து முதல் எழுத்துக்களோட வகைகள் அப்படின்னும். சார்பெழுத்து அப்படிங்கிறது வந்து முதல் எழுத்துக்களை சார்ந்து வருபவை சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். சார்பெழுத்துக்கள் வந்து 10 வகைப்படும். அது என்னென்ன அப்படின்னா உயிர்மெய் ஆயுதம், உயிரெழுபடை, ஒற்றெழுபடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஔகார குறுக்கம், ஐகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இதெல்லாம் வந்து சார்பெழுத்துக்களோட வகைகள். இது வந்து எழுத்து இலக்கணத்துக்கு கீழே எழுத்துக்களோட வகைகளை வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எழுத்து இலக்கணம் அப்படின்னா என்னன்னா தமிழ் எழுத்துக்களை எண், பெயர், முறை, பிறப்பு, வகை, தன்மை இவற்றை பற்றி விளக்குவது தான் என்ன அப்படின்னு சொல்றோம் எழுத்து இலக்கணம் அப்படின்னு சொல்றோம். இம்மொழிக்கு முதல் காரணமாகவும் அணிதிரள் ஒலி காரணியாகவும் அமைவதை தான் என்ன சொல்றோம் எழுத்து அப்படின்னு சொல்றோம். மொழிக்கு வந்து முதல் காரணமே மொழியை வந்து நம்ம சொல்றோம் ஒலி வடிவம். நம்ம பேசுறது ஒலி வடிவம். எழுத்து வடிவத்துக்கு வந்து வர காரணமா இருக்கிறங்காட்டி தான் எழுத்துன்னு சொல்றோம். எழுத்துவ வந்து 2 வகையா பிரிக்கிறோம். எழுத்துக்களை வந்து வடிவங்களை 2 வகையா பிரிக்கிறோம். ஒலி வடிவம், வரி வடிவம் அப்படிங்கிறது. ஒலி வடிவம்ங்கிறது நம்ம பேசுறது, வரி வடிவம் அப்படிங்கிறது நம்மள எழுதுறது. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சொல் இலக்கணம் அப்படின்னு பார்த்துக்கலாம். சொல் அப்படின்னா ஒரு எழுத்து வந்து தனித்து நின்றோ 2 முதலிய எழுத்துக்கள் வந்து தொடர்ந்து வந்தோ ஒரு பொருளை தருவது தான் என்னன்னு சொல்றோம் சொல் அப்படிங்கிறோம். ஒரு எழுத்து வந்தா இப்போ மா அப்படின்னா என்ன அர்த்தம்? விலங்குன்னு அர்த்தம். இதுவும் ஒரு சொல்லுன்னு தான் சொல்லுவோம். அதே வந்து மான் அப்படின்னாலும் இது ஒரு விலங்கின வகை. மான்னு அர்த்தம். இதுவும் வந்து சொல்லுதான். மானால்னு ஒரு எழுத்து வந்தாலும் அது சொல்லுதான். மான்னு வந்து இந்த மாதிரி தொடர்ந்து அடுத்தடுத்த எழுத்துக்கள் வர்றதும் சொல்லுதான். இதைத்தான் சொல்றாங்க. ஒரு எழுத்து வந்து தனித்து வந்து ஒரு பொருளையும் அதே வந்து 2 முதலிய எழுத்து 2க்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் வந்து தொடர்ந்து வந்து ஒரு பொருளையும் தர்றதைத்தான் என்னன்னு சொல்றோம் சொல் அப்படின்னு சொல்றோம். அதுல பெயர் சொல் அப்படின்னா என்னன்னா ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல்லத்தான் என்னன்னு சொல்லுவோம் பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஆடு, மாடு, மனிதர், பறவைகள், விலங்குகள் அப்படின்னு பேர் வச்சு சொல்றோம்ல இதெல்லாமே என்னன்னு வரும் பெயர் சொல் அப்படின்னு வரும். ஒவ்வொரு மனிதர்களுக்கு பெயர் வச்சிருப்போம். புத்தகம் அப்படிங்கிறது புத்தகத்துக்கான பெயர். நாற்காலி அப்படின்னு பெயர் வச்சிருக்கோம். இதெல்லாமே பெயர் சொல் அப்படின்னு தான் வரும். அதே வினைச்சொல் அப்படின்னு என்ன ஒன்றன் வினையை குறிக்கும் சொல் வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்றன் வினையை குறிக்கும் சொல் வினைச்சொல். கண்டான், சென்றான் இதெல்லாம் தான் வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து திணை அப்படின்னு இதில் இருக்கு. திணை அப்படின்னா உயர்திணை, அக்திணைன்னு 2 வகை இருக்கு. திணையிலையும் வந்து உயர்திணை, அக்திணைன்னு 2 வகை இருக்கு. உயர்திணை அப்படின்னா மக்கள், அதாவது மனிதர்கள் மட்டும்தான் உயர்திணையில வருவாங்க. உயிருள்ள பொருள் அப்படின்னா மனிதர்கள் மட்டும்தான் வருவாங்க. அப்புறம் பறவைகள்லாம் வராது. அது எல்லாமே அக்ரிணையில தான் வரும். ஸோ மக்கள்னா மனிதர்கள் மட்டும்தான் உயர்திணை. அதுக்கு அடுத்தது எல்லாமே அக்ரிணையில தான் வரும். விலங்குகள், பறவைகள், மரம், செடி அது எல்லாமே வந்து அக்ரிணையில தான் வரும். அக்ரிணைன்னா அல் கூட்டல் திணை அப்படின்னு வரணும். ஓகே. உயர்வு அல்லாத திணை தான் அக்ரிணை அப்படின்னு சொல்றோம். அடுத்து பால் அப்படின்னா பால் அப்படிங்கும்போது அதுலேயும் 5 வகை இருக்கு. ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால் அப்படின்னு. ஆண் பால்னா கண்ணன், பெண் பால்னா கண்ணகி, பலர்பால் அப்படின்னா பெண்கள், ஆண்கள் அதெல்லாம். ஒன்றன் பால்னா பசு, கிளி அதெல்லாம் வந்து ஒன்றன் பால்னு வரும். பலவின் பால்னா தவளைகள், முதலைகள், பறவைகள் அதாவது பலவின் பால்னு வரும். பலவின் பால்னா தவளைகள், முதலைகள், பறவைகள் அதெல்லாம். அக்ரிணையில வந்து பல இதுகளை சொல்றது பலவின் பால் அப்படின்னும், அக்ரிணையில வந்து ஒரு பொருளை மட்டும் சொல்றது ஒன்றன் பால் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 3ம் வந்து உயர்திணையை குறிக்கும். இந்த 2ம் வந்து அக்ரிணையை குறிக்கும். ஓகேவா? ஓகே. அடுத்தது எண் அப்படின்னா எண் அப்படின்னா வந்து என்னன்னா ஒருமை பன்மை அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பொருளை குறிக்கிறதுக்கு ஒன்றை குறிப்பதற்கு ஒருமைனும் ஒன்றுக்கு மேற்பட்டவரை குறிப்பது பன்மை அப்படின்னு சொல்றோம்.
இப்போ கிளி அப்படின்னா அது ஒன்று மட்டும் குடிக்கிறோம், அது ஒருமை அப்படின்னு அர்த்தம். அதுவே வந்து பறவைகள் அப்படிங்கும்போது அது பன்மை அப்படின்னு சொல்கிறோம். ஒருமைனா ஒன்றை மட்டும் குறிக்கும். கிளி அப்படின்னா ஒரு பறவையை மட்டும் குறிக்கும். அது பறவைகள் பறந்தன அப்படிங்கும்போது அது பறவைகள் அப்படிங்கிறது பன்மை அப்படின்னு சொல்லப்படுது. இதான் வந்து எண்ணிக்கையை குறிக்கிறது தான் எண்கள் அப்படின்னு. அடுத்தது இடம். இடம் அப்படின்னு பார்த்தோம்னா மூவிடம் இருக்குது. தன்மை முன்னிலை படர்க்கை. தன்மை முன்னிலை படர்க்கை அப்படின்னு. தன்மை அப்படின்னா நம்மளை பற்றி நம்மளே சொல்லிக்கிறது. நான், நாம் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து தன்மை அப்படின்னும். நமக்கு முன்னாடி இருக்கிறவங்கள சொல்றதுக்கு பயன்படுத்துறது என்ன அப்படின்னா முன்னிலை. நீ, நீர் அப்படின்னு சொல்றது. நீ, நீர் அப்படின்னு நீங்க, நீர், நீங்கள் அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் வந்து முன்னிலை அப்படின்னும். படர்க்கை அப்படிங்கிறது வந்து 2 பேர் சேர்ந்து மற்றொரு 3வது நபரை சொல்றோம்ல, தேர்ட் பெர்சன பேசுறத வந்து படர்க்கை அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப 2 பேர் சேர்ந்துட்டு வேற ஒரு பக்கத்துல இருக்கிற ஆள பத்தி பேசுனாங்க அப்படின்னா, அவன், அவர்கள் அப்படின்னு சொல்றோம்ல, அதான் வந்து படர்க்கை. ஓகே. முன்னிலை அப்படிங்கிறது நமக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க. படர்க்கை அப்படிங்கிறது வந்து தேர்ட் பெர்சன். அவங்கள பத்தி பேசணும் அப்படின்னா படர்க்கைன்னு வச்சுக்கலாம். அடுத்து வந்து வேற்றுமை அப்படின்னு பார்த்தோம். வேற்றுமையில வந்து 8 வகை இருக்கு. வேற்றுமையில 8 வகை இருக்கு. முதல் வேற்றுமைக்கு, இறுதி வேற்றுமைக்கு வந்து உறுப்பு கிடையாது. 2ஆம் வேற்றுமைக்கு வந்து வேற்றுமை உறுப்பாகவும், 3ஆம் வேற்றுமைக்கு ஆல், ஓடு, உடன் இதெல்லாம் வந்து வேற்றுமை உறுப்பா வரும். 4ஆம் வேற்றுமைக்கு கூவும், 5ஆம் வேற்றுமைக்கு இல், நின்று, இருந்து அப்படிங்கிற வேற்றுமை உறுப்புகள் வரும். 6ஆம் வேற்றுமைக்கு அது அப்படின்னு வரும். 7ஆம் வேற்றுமைக்கு இளம், இடம், கண் அப்படின்னு வரும். 8ஆம் வேற்றுமைக்கு விழி வேற்றுமை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதுதான் வந்து வேற்றுமை. அதாவது எப்படி சொல்லுவோம்னா ஐ, ஆல், கூ, இல், அது, கண் அப்படின்னு சொல்லுவோம். சொல்லணும் எப்படின்னா ஐ, ஆல், கூ, இல், அது, கண். ஐ, ஆல், கூ, இல், அது, கண் அப்படின்னா ஐனா 2ஆம் வேற்றுமை, ஆல்னா 3ஆம் வேற்றுமை, கூனா 4ஆம் வேற்றுமை, 5ஆம் வேற்றுமைக்கு இல்லு, 6ஆம் வேற்றுமைக்கு அது, 7ஆம் வேற்றுமைக்கு கண். அதைத்தான் எப்படி சொல்லுவோம்னா ஷார்ட்டா ஐ, ஆல், கூ, இல், அது, கண் அப்படிங்கிறது. ஓகேவா? அடுத்து என்னன்னு பார்க்கலாம். அடுத்து என்ன அப்படின்னா 3 காலங்கள். 3 காலங்கள் அப்படிங்கும்போது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இதைத்தான் வந்து 3 காலங்களா சொல்லுவாங்க. அது வந்து வினை முற்றுகளாக தான் குறிப்பிடுவாங்க. ஒரு செயல் வந்து வினை நடந்துட்டு இருக்கு, நடந்து முடிஞ்சிருக்குதுங்கும் போது அது இறந்த கால வினைமுற்று, நிகழ்கால வினைமுற்று, எதிர்கால வினைமுற்று அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல காலம் காட்டும் இடைநிலைகள். ஒரு வினைச்சொல்ல வந்து காலம் காட்டுற இடைநிலைகள் அப்படின்னு சொல்லி வரும். இத்து, இற்று, இற்று, இட், இட், இற்று, இற்று இதெல்லாம் சேர்ந்தாதான் இறந்த கால இடைநிலையும். கிறு, கின்று, ஆண், இன்று அப்படின்னு என்ன அர்த்தம்? நிகழ்கால இடைநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. கிறு, கின்று, ஆண், இன்று இதெல்லாம் வந்து நிகழ்கால இடைநிலை. இப்பு, இவ்வு அப்படிங்கிறது எதிர்கால இடைநிலை. அடுத்தடுத்த டாபிக்ல வந்து நம்ம இலக்கணத்தை பார்ப்போம். இதுல வந்து ஜஸ்ட் பேசிக் மட்டும்தான் சொல்றேன். ஓகேங்களா? அடுத்து பொருள் இலக்கணம் அப்படின்னா வந்து அதை 2 வகையா பிரிச்சிருக்காங்க. பொருள் இலக்கணத்தின அகப்பொருள், புறப்பொருள் அப்படின்னு சொல்லுவோம். அகப்பொருள் அப்படிங்கிறது வந்து 7 வகைப்படும். புறப்பொருள் அப்படின்னா 12 வகை இருக்கு. அகப்பொருள் அப்படின்னா கை, கிளை, பெருந்திணை, ஐந்திணையத்தான் அகப்பொருள்னு சொல்லுவாங்க. ஐந்திணைகள்ல எது வரும் அப்படின்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இதை அன்பின் ஐந்திணைகள்னு சொல்லுவோம். அப்போ அகப்பொருள்ல வந்து 7 திணைகள் இருக்கும். அதுவே புறப்பொருள்ல வந்து 12 திணைகள் இருக்கு. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெச்சி கரந்தை, வஞ்சி காஞ்சி, உளிஞ்சை நொச்சி, தும்பை வாகை, பாடான் பொதுவியல், கைக்கிளை, பெருந்திணை. இது எல்லாத்தையும் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா புறப்பொருள் சார்ந்த திணைகள் அப்படின்னு சொல்லுவோம். வெச்சி கரந்தை, வஞ்சி காஞ்சி, உளிஞ்சை நொஞ்சி, தும்பை வாகை, பாடான் பொதுவியல், கைக்கிளை, பெருந்திணை இதெல்லாம் வந்து புறப்பொருள் சார்ந்த திணைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்து யாப்பு இலக்கணம் அப்படின்னா செய்யுள் இயற்றுவதற்குரிய விதிகளையும் விளக்குகளையும் கூறுவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யாப்பு இலக்கணம். செய்யுள் இயற்றுவதற்கான விதிகளையும் அது விதி விளக்குகளையும் கூறுவது என்னன்னா யாப்பு இலக்கணம். செய்யுளோட உறுப்புகள் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 6. எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. இது மொத்தம் 6 உறுப்புகள் இருக்கு. எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. அதெல்லாம் கண்டிப்பா வந்து இனி வர
தமிழ் இலக்கண வீடியோத்துல எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இல்லைன்னா ஸ்டாண்டர்ட் வைஸில் அந்த சிலபஸில் இல்லைனாலும் ஸ்டாண்டர்ட் வைஸ் ரிவிஷன் பண்ணும்போது எல்லா இலக்கணத்தினையும் பார்த்துருவோம். ஓகேங்களா? அடுத்தது சொற்களை வந்து இலக்கண வகைப்படி இலக்கிய வகைப்படி வந்து சொற்களை எப்படி பிரிக்கிறோம் அப்படிங்கிறது இது முக்கியமானது தான். அடிக்கடி டிஎன்பிசியில் கொஷின் வர்றது. இதை பற்றி டீட்டெயில்ஸாக வந்து அடுத்த வீடியோஸ்லாம் வரும். அடுத்த வீடியோஸில் சிலபஸ் வைஸில் வர வீடியோஸில் வரும். இதில் வந்து ஜஸ்ட் பேசிக் பார்த்துக்கலாம். இலக்கண அடிப்படையில் சொல்லினோட வகைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சொல் 4 வகைப்படும். இலக்கண அடிப்படையில் பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்னு 4 வகைப்படும். அதுவே வந்து இலக்கிய வகைகள்லையும் எத்தனை வகைன்னு கேட்டாலும் அதுவும் 4 வகை தான். இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடச்சொல். இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடச்சொல். இது வந்து இலக்கிய வகைப்படி சொல்லோட வகை. அடுத்து பார்த்தோம்னா இது சொல்லுல வந்து ஒரு பதம் அப்படின்னு சொல்லுவோம். பதம், மொழி, கிளவி அப்படின்னா என்னது? சொல்லோட வேறு பெயர். பதம், மொழி, கிளவி இது எல்லாத்தையுமே என்னன்னு சொல்லுவோம்னா சொல்லோட வேறு பெயர்கள் அப்படின்னு சொல்லுவோம். பதம் வந்து 2 வகைப்படும். பதம் அப்படிங்கிறது 2 வகைப்படும். பகுபதம், பகாபதம். பகுபதம், பகாபதம். பகுபதம் அப்படின்னா பகுதி, விகுதி, இடைநிலை அப்படின்னு பிரிக்கக்கூடியதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பகுபதம் அப்படின்னும். பகாபதம் அப்படிங்கிறது பிரிக்க முடியாததை வந்து பகாபதம் அப்படின்னு சொல்லுவோம். பகுதி, விகுதி, இடைநிலைன்னு பிரிக்கக்கூடியது பகுபதம், பிரிக்க முடியாதது பகாபதம். அடுத்து இது என்னன்னா 3 வகை போலிகள் இருக்கு. சொல்லு எழுத்து மரப்புல வந்து மாறுபட்டு இருக்கும். அதை வந்து போலிகள் அப்படின்னு சொல்லுவோம். அதுல 3 வகையான போலிகள் இருக்கு. என்னென்ன அப்படின்னா முதற்போலி, இடைப்போலி, இறுதிப்போலி. முதற்போலி, இடைப்போலி, இறுதிப்போலின்னு 3 வகைகள் இருக்கு. முதற்போலி அப்படின்னா முதல் எழுத்து மாறி இருக்கும். இடைப்போலினா இடையில் இருக்கிற எழுத்தும், இறுதிப்போலினா இறுதியா இருக்கிற எழுத்து வந்து மாறி இருக்கும். அதுதான் வந்து அதே மாதிரி இருக்கிறது தான் போல இருத்தல் அப்படின்னு அர்த்தம். இதை பத்தி அடுத்து பார்க்கலாம். அடுத்து அணி இலக்கணம் அப்படின்னா என்னன்னா, அணி அப்படின்னா அழகு அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு. செல்லில் வந்து எப்படி அழகுற அமைக்கணும் அப்படிங்கிறத விளக்கறதா என்ன அப்படின்னா அணி இலக்கணம் அப்படின்னு சொல்லுவோம். வடநூலார் அப்படிங்கிறவங்க, வடநூலார்னா வட மாநிலத்தில் இருக்கிற புலவர்கள்லாம் இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா அலங்காரம். அணி அப்படின்னா அலங்காரம் அப்படின்னு சொல்லப்படும். தண்டி அலங்காரம், மாறன் அலங்காரம், மாறன் அலங்காரம் இதெல்லாம் என்னன்னா அணி இலக்கணத்தை கூறும் நூல்கள். தண்டி அலங்காரமும் மாறன் அலங்காரமும் அணி இலக்கணத்தை பற்றி கூறும் நூல்கள் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஊமை ஒவ்வொரு அணியிலையுமே என்ன இருக்குன்னா ஊமை இருக்கும், ஊமைக்கப்படும் பொருள் அல்லது கருத்து அப்படிங்கிற இதெல்லாம் இருக்கும். அது அணி இலக்கணத்தை பற்றி பார்க்கும்போது டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ஓகேவா? இது வந்து தமிழ் எழுத்துக்கள். தமிழ் எழுத்துக்கள் அப்படின்னா தமிழ் எண்ணூறுகள் அப்படிங்கிறது இது முக்கியம்தான். கொஸ்டின் கேட்பாங்க கண்டிப்பாக. ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. இருந்தாலும் இதை நம்ம விட்டுறக்கூடாது. தமிழ் அப்படிங்கும்போது தமிழோட சிறப்புங்கிறதுல இதுவும் ஒன்று அப்படிங்கும்போது கண்டிப்பாக நாம் இதை தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. 1 அப்படின்னா கா அப்படிங்கிற மாதிரி, 2 அப்படிங்கிறது ஊ அப்படின்னு, 3ங்கிறது இது 4ங்கிறது சா மாதிரி இருக்கும். பட் சான்னு சொல்ல முடியாது. இப்போ 5 அப்படிங்கிறது ரூ அப்படின்னு போட்டிருக்கு. 5 அப்படிங்கிறது ரூ அப்படின்னும். 6 அப்படின்னா இது சூ மாதிரி இருக்குது. அடுத்து 7 அப்படின்னா ஏ அப்படின்னும். 8னா ஆ. 9 அப்படிங்கிறது கூக்கு சேர்ந்த மாதிரி இருக்கும். அடுத்து 10 அப்படிங்கிறது கா போட்டு ஒரு புள்ளி 0 வைக்கிறது தான் வந்து 10 அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த பேசிக் இதை மட்டும் ஃபஸ்ட்டு 1லேருந்து 10 வரைக்கும் தெரிஞ்சிட்டாவே அடுத்து நம்ம ஈஸியாக எழுதிக்கலாம். ஸோ இந்த 1 to 10 வந்து கம்பல்சரி மனப்பாடம் பண்ணிக்கங்க. ஏன்னா இந்த மாதிரி கொஷின் வந்து அதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அதனால் இது வந்து முக்கியமானது. இதை மனப்பாடம் பண்ணிக்கங்க, வேறு வழி இல்லை. நம்ம வந்து இதுக்கெல்லாம் ஷார்ட்கட்லாம் வைக்க முடியாது. இதே ஷார்ட்கட் மாதிரி தான் இருக்குது. ஸோ மனப்பாடம் பண்ணிடுங்க. ஓகேவா? இந்த வீடியோவில் அவ்வளோதான். இது ஈஸியானதா, ஜஸ்ட் பேசிக் இன்ட்ரடக்ஷன் வீடியோக்காக தான் இதை கொடுத்தேன். அடுத்து நாளையிலேருந்து வந்து சிலபஸ் வைஸ் டாபிக் பார்க்கலாம். ஓகேங்களா?